பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, என்னுடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது, நீங்கள் அதற்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் சுகமாய் இருக்க போகிறீர்கள். Praise God. Hallelujah. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தில் சுகமாய் இருக்க போகிறீர்கள், உங்களுடைய பொருளாதாரத்தில் சுகமாய் இருக்க போகிறீர்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சுகமாய் இருக்க போகிறீர்கள், உங்கள் கையின் பிரயாசத்தில் சுகமாய் இருக்க போகிறீர்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுகமாய் இருக்க போகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீங்கள் சுகமாய் இருக்க போகிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆமென் சொல்றீங்க? Praise God. Hallelujah. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்திலெல்லாம் கடந்த நாட்களில் சுகவீனப்பட்டீர்களோ, எந்தெந்த இடங்களிலெல்லாம் கடந்த நாட்களில் தோல்விகளை, நிந்தைகளை, அவமானங்களை சந்தித்தீர்களோ, அந்த இடங்களில் எல்லாம் நான் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கடியான சூழ்நிலைகளை நான் சந்தித்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், எனக்கு ஒரு பலத்த துருகம் உண்டு. Praise God. Hallelujah. ஏன் நீதிமான் சுகமாய் இருப்பான்? ஸ்தோத்திரம். இந்த நீதிமானுக்கு ஒரு பலத்த துருகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அனாதைகள் அல்ல, நீங்கள் நானும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தார் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்கள் குடும்பத்தார் உங்களை புறக்கணித்து விட்டு இருக்கலாம், நீங்கள் அநேக இடங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு பலத்த துருகமா இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? Praise God. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பலத்த துருகமாய் உனக்கு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடல் அலை கொந்தளித்தாலும், பெருங்காற்று வீசினாலும் பலத்த துருகமாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா? நிறைய ஸ்தோத்திரம் பிரச்சனைகளினாலும் தோல்விகளினாலும் நொந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்த துருகமாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அடைக்கல பட்டணம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதான். சோத்திரம். எவராது ஒரு பெரிய தவறு பண்ணியிருந்தா சோத்திரம், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள அவன் போயிட்டான், அவனுக்கு தண்டனை கிடையாதான். சோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கல பட்டணமாய் பலத்த துருகமாய் நான் உன் கூட இருக்கிறேன். Praise God. Hallelujah. எத்தனை பேர் தூக்கி போட்டாலும் நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு பலத்த துருகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நான் தள்ளிவிடப்பட்டவன் அல்ல, நான் தூக்கி எறியப்பட்டவன் அல்ல, நான் அனாதை அல்ல. எனக்கு ஒரு பலத்த துருகம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுங்க. சோத்திரம். நான் தனிமையானவன் அல்ல, எனக்கு ஒரு பலத்த துருகம் இருக்கிறது. Praise God. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் இருந்து ஓடிவா. ஹல்லேலூயா. நீ நீதிமானாய் இருந்து ஓடிவா. ஸ்தோத்திரம். என் சமூகத்துல பரிசுத்தமாய் என்னை நோக்கி கூப்பிட்டு ஒரு நல்ல நீதிமானாய் நீ என் சமூகத்துல ஓடிவா. பலத்த துருகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நல்ல சுகத்தை கத்த தர போகிறார். ஸ்தோத்திரம். இந்த பலத்த துருகத்துக்குள்ள நீங்க வர வர நல்ல சுகத்தை பெறுவீர்கள், நல்ல மேன்மையை பெறுவீர்கள். அவங்க சொன்னாங்கல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, நாங்கள் தனி ஆள் அல்ல, எங்களுக்கு ஒரு பலத்த துருகம் இருக்கிறது.
Praise God. Hallelujah. எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி இன்னும் 7 மடங்கு அதிகரிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, நாங்கள் தனியால் அல்ல, எங்களுக்கு ஒரு பலத்த துருகம் இருக்கிறது. ஒருவேளை நாங்கள் இந்த அக்கினியில் தள்ளப்பட்டாலும், இந்த அக்கினியில் தூக்கி எறியப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாது. காரணம், பலத்த துருகமாய் அவர் எங்களுக்கு இருக்கிறாய், நாங்கள் சுகமாயிருப்போம். நம்பினார்கள், அவர்கள் நம்பினார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் நம்பின பிரகாரமாகவே அவர்கள் விழுந்த இடங்கள்ல, ஸ்தோத்திரம், இவங்கெல்லாம் எரிஞ்சு போவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், சுகவீனப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆதரவற்ற நிலைமையில, ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு புகலிடம் இல்லையே, நான் எங்க போவேன், யார்கிட்ட போவேன், யார் இருக்கிறா? ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்த துருகமாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீரண்டைக்கு வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலத்த துருகமாய் இருக்கிறேன். நீ அனாதை அல்ல, நீ சிறுமைப்பட்டு கைவிடப்பட்டவன் அல்ல, பலத்த துருகமாய் நான் இருக்கிறேன். நீ நீதிமானாய் மாறி எனக்குள் ஓடிவா. ஹல்லேலூயா. என் சமூகத்திற்குள் ஓடிவா, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஓடிவா. ஸ்தோத்திரம். நீ சுகமாய் இருப்ப, உன் பிள்ளைகள் சுகமாய் இருப்பார்கள், உங்கள் கையின் பிரயாசம் சுகமாய் இருக்கும். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நீங்க ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ண ஸ்தோத்திரம், அந்த பலத்த துருகத்தின் வல்லமை உங்க மேல் இறங்கி வரப்போகிறது. உங்க குடும்பத்தின் மேல பலத்த துருகமாய் இயேசு வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பறவையை போல என் ஜனத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? பலத்த துருகமாய் அவர் இறங்கி வரப்போகிறார். கண்களை மீறி கூப்பிடுங்க, ஆண்டவரே, எங்கள் பலத்த துருகமே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஹல்லேலூயா, ஒரு சுகம் இறங்கி வரப்போகிறது. ஸ்தோத்திரம். எந்த இடத்துல துரத்தப்பட்டீங்களோ, ஸ்தோத்திரம், தூக்குவார் இல்லாமல், ஸ்தோத்திரம், மிகவும் வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலத்த துருகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு பலத்த கேடகமாய் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, என் ஜனங்கள் உமக்குள் ஓடி வருவார்களாக, உங்க பிரசன்னத்திற்குள் ஓடி வருவார்களாக, உங்க சமூகத்திற்குள் ஓடி வருவார்களாக, அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். உங்களுக்கு பலத்த துருகம் காத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.